උදෑසන වෙලාවේ දෙවියන් වහන්සේගේ වචනේ බලය නොමැති මාතෘකාව යටතේ අපි මෙනෙහි කරන්න எத்தனை பேர் යනවා. விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா කී இருக்கிறது? දෙනෙක් විශ්වාස කරනවාද ස්වාමින් වහන්සේගේ වචනයට බලයක් තිබෙනවා ஆமே. කියලා? அது ஜீவனை கொடுக்கக்கூடியது, ඒක ජීවනයක් දෙන්න நம்முடைய පුළුවන් வாழ்க்கையில වචනයක්. மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. අපේ ජීවිත තුළ වෙනස්කම් ඇති කරන්න පුළුවන්. ஹalleluya. அந்த Hallelujah. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இந்த நம்ம சிறந்த சாதாரண வசனம் வார்த்தைன்னு நாங்க நினைக்கலாம், ஆனால் தேவ வார்த்தைக்குள்ளாக விசேஷ வல்லமை இருக்கிறது. අපි හිතන්නට පුළුවන් මේක සුළු වචනයක් එහෙම කියලා. ඒ නමුත් ස්වාමින් වහන්සේගේ වචනය තුළ බලය තිබෙනවා. நாங்கள் எடுத்துக்கொள்ளும் எரேமியாவின் புத்தகத்திலே අපි අරගමු යෙරේමියා පොතේ 18வது அதிகாரத்துல 18 වෙනි පරිච්ඡේදයේ 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 18 වෙනි පදය எரேமியாவின் புத்தகத்திலே යෙරේමියා පොතේ 18வது அதிகாரம் 18 වෙනි පරිච්ඡේදයේ 18வது வசனம் 18 වෙනි පදය வாசிப்போம். කියවමු. அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள், ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்க தரிசனங்களிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். சிங்களே ஹalleluya. හලෙලූයා. இந்த இடத்திலே எரேமியாவுக்கு விரோதமாக அவனை ஏற்றுக்கொள்ளாமல் பேசப்பட்ட சில காரியங்களா இருந்தாலும் கூட, මේ ස්ථානයේදී එරේමියාට විරුද්ධව ඔහු බාර ගන්න නැතිව කතා කරලා ஆனால் அந்த තිබුණා. வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ඒ නමුත් ඒ වචනේ එක දෙයක් සඳහන් වෙලා තිබෙනවා. பாருங்க, நாங்க என்ன வாசித்தோம் என்றால் බලන්න අපි මොකද්ද කියවුවේ அந்த කියලා. நடுப்பகுதியிலே ඒ මැද කොටසේදී ஆசாரியரிடத்திலே வேதமும் පූජකයන්ගේ ව්‍යවස්ථාවත් ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் ප්‍රඥාවන්තයන්ගෙන් මන්ත්‍රණයාවත් தீர்க்க தரிசனங்களிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. අනාගත වතුරුන්ගෙන් වචනයක්වත් නැතිව නොයන්නේය. ஹalleluya. හලෙලූයා. தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே தேவனுடைய வசனம் அல்லது தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. අනාගත වතුරුන්ගේ දිවේ ස්වාමින් වහන්සේගේ වචනය තිබෙනවා. ஹalleluya. හලෙලූයා. எல்லா தீர்க்கதரிசிகளிடத்துல இல்ல, හැම අනාගත சில වතුරුන්ගෙන් கள்ள தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள். යහපත් අනාගත වතුරුන්ද ඉන්නවා. பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். අයහපත් අනාගත වතුරුන්ද தங்களுடைய மாம்சத்திலிருந்து பேசிவிட்டு கத்தர் பேசுகிறார் என்று சொல்லுவார்கள். එයාගේ මාම්සෙන් කතා කළා ස්වාමින් වහන්සේ කියපු දෙයක් කියලා சிலர் කියනවා. தாங்க உணர்றத தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவார்கள். සමහර කටිය තමන් තේරුම් ගන්නදී අනාගත වතුරු ஆனால் කියන உண்மையான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் ඒ නමුත් ඊට අවංක තියෙන අනාගත அந்த වතුරෙක් නම් தீர்க்கதரிசியிடத்திலே கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. ඒ අනාගත වතුර ළඟ දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබෙනවා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. இல்லையா? அப்ப இந்த தேவனுடைய வசனத்துல இருக்கிற வல்லமை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக දෙවියන් වහන්සේගේ වචනේ තියෙන ඒ බලය ගැන අපි දැනගන්න ஒரு පිණිස தீர்க்கதரிசி மூலமாய் வருகிற தேவனுடைய வார்த்தையா இருக்கலாம், අනාගත වතුරකින් එන්නව දෙවියන් වහන්සේගේ වචනේ වෙන්න இல்ல පුළුවන්. நாங்கள் கேட்கிறதான தேவனுடைய வார்த்தையான செய்தியா இருக்கலாம், එහෙම නැතිනම් අපි අසන්නව දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය වෙන්න நாங்கள் පුළුවන්. வாசிக்கிற தேவனுடைய வசனங்களா අපි இருக்கலாம். කියවන්න ස්වාමින් වහන්සේගේ වචනයන් වෙන්න පුළුවන්. இந்த எல்லா தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவும் தேவனுடைய விசேஷ வல்லமை මේ இருக்கிறது. හැම වචන දෙවියන් වහන්සේගේ වචනේ කරාම උන්වහන්සේගේ මහත් ලොකු බලයක් තිබෙනවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. ஹalleluya. හලෙලූයා. அவருடைய வசனமானது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ ආත්මීය ජීවනයක් ලෙසද எங்களை තිබෙනවා. பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. අපිව බලවත් කරන්න පුළුවන් எங்களை කමක් கட்டி තිබෙනවා. எழுப்பக்கூடியதா இருக்கிறது. අපිව கொடநகன. ගොඩනගන්න පුළුවන් எங்களுடைய දෙයක් வாழ்க்கையில තිබෙනවා. மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. අපේ ජීවිත තුළ වෙනස්කම් ඇති කරන්න පුළුවන්කම තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. ஒருவேளை எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தா සමහරක් වෙලාවට අපිට ආස්කමක් සිද්ධ அந்த நேரத்துல நாங்கள் நன்றியா இருப்போம், ඒ වෙලාවේදී අපි ස්තුතිව ඉන්නවා. சந்தோஷப்படுவோம். අපි සතුටටපත් වෙනවා. ஒருவேளை சில காலம் போன பிறகு கொஞ்சம் அந்த அற்புதத்தையே நாங்க பெருசா நினைச்சு பாக்குறது ඒ இல்ல. වුණත් සමහර කාලයක් ගත වුණාට පස්සේ ඒ ආස්කම ගැනවත් අපි හිතලා බලන්නේ නැහැ. ஹalleluya. හලෙලූයා. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதோ ඒ නමුත් ස්වාමින් වහන්සේගේ වචනය කොයි මනුෂ්‍යයා තුළද තිබෙන්නේ? அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு ඒ வரும். වචනය ඔහුගේ ජීවිත තුළ බොහෝ அவருடைய ஆவிக்குரிய வாழ்வை எப்பொழுதும் பலனாய் வைத்துக் கொள்ளும். ඔහුගේ ආත්මික ජීවිතය හැම වෙලෙම බලවත් ලෙස அவர் තියාගන්නවා. கர்த்தருக்காய் காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கும். ඔහු ස්වාමින් වහන්සේ උදෙසා දේවල් කරන්නට පුළුවන්කමක් තිබෙනවා. ஹalleluya. ஹalleluya. எனவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக தேவனுடைய வார்த்தைகள் ඒ இருக்கிறது. නිසා දේව දරුවන්ගේ ජීවිත තුළ බලපෑමක් එක් කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේගේ වචනය.
செயல்படுத்தக்கூடியதாய் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ උන් බලවත් நாங்கள் කරන්න சில පුළුවන්. காரியங்களை பார்க்கும்படியாக අපි සමහර කාරණා දෙස நாங்கள் බලන எடுத்துக்கொள்ளும் විට எசேக்கியேலின் புத்தகத்திலே අපි අරගම එසේකියල් පොතේ 37வது அதிகாரத்திலே 38 වෙනි පරිච්ඡේදයේ 2வது வசனத்தையும் දෙවෙනි පදය அதே போல 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க ඒ கேட்போம். වගේම 10 වෙනි පදයේද අපි කියවමු. எசேக்கியேல் 37வது அதிகாரம் එසේකියල් 37 වෙනි පරිච්ඡේදයේ 2வது வசனமும் දෙවෙනි පදය அதே போல 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க ඒ கேட்போம். වගේම 10 වෙනි පදයේද අහමු. வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஹalleluya හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා இங்க இருக்கிறவங்க ஹalleluya මේ ඉන්නව අය ஹalleluya. හලෙලූයා. ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை காண்பிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ එසේකියල්ට ඇට වලින් පිරුම භූමියක් පෙන්නනවා. ஹalleluya. හලෙලූයා. எசேக்கியேல் பார்க்கும் பொழுது එසේකියල් බලන அந்த විට பள்ளத்தாக்கிலே நிறைய எலும்புகள் திரளாய் கிடக்கிறது. ඒ ස්ථානයේ බොහෝ ඇට පිරීලා තිබෙනවා. ஆமென். ආමෙන්. ஒன்று ரெண்டுல திரளாய் இருக்கிறது. ගොඩාක් තිබෙනවා ඒ ஆனா ස්ථානයේ. அதெல்லாம் எப்படி இருக்கிறதா? ඒ නමුත් ඒවා කොහොමද තියෙන්නේ? மிகவும் உலர்ந்து போய் இருக்கிறது. ඒවා ඉතාමත් ලෙසට වියලියටපත් වෙලා තිබුණා. ஆமென். ආමෙන්. நிறைய இருந்தாலும் வேலை இல்ல. ගොඩක් තිබුණත් වැඩක් அந்த නැහැ. எலும்பெல்லாம் எப்படி இருக்குதா? ඒ ඇටවල කොහොමද තිබුණේ? அதுல ஜீவன் இல்ல. ඒකේ ජීවනයක් அதுல ஒரு නැහැ. அசைவு இல்ல. ඒකේ සෙලවීමක් නැහැ. அது உலர்ந்த நிலைமையிலே கிடக்குது. ඒක වියලිලා තිබුණා. ஹalleluya. හලෙලූයා. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எசேக்கியேல் இடத்துல? ස්වාමීන් වහන්සේ එසේකියල් වල මොකක්ද நீ அந்த කියන්නේ? எலும்புகளிடத்துல போய் ඔබ ඒ ඇට තියෙන ස්ථානයට ගොස් தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை தீர்க்க தரிசனமாய் உரை என்று கர்த்தர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ අනාගත වචනයක් ලෙසට කියන්න කියලා කියනවා. ஹalleluya. හලෙලූයා. 10வது வசனத்தை வாசிங்க. අපි 10 වෙනි පදය කියවමු. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹalleluya. හලෙලූයා. எசேக்கியா என்ன செய்தாரா? එසේකියල් මොකක්ද ஆண்டவர் කරේ? தனக்கு கற்பித்தபடியே ස්වාමීන් වහන්සේ තාමන්ට උගන්වපු ආකාරයෙන්ම கர்த்தருடைய வார்த்தைகளை උන්වහන්සේගේ වචන தீர்க்க தரிசனமாய் அந்த எலும்புகளை பார்த்து அவன் பேசினான். අනාගත වාක්‍යයක් ලෙස ඇට වලට ඔහු කිව්වා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. கர்த்தருடைய வசனம் வந்து ස්වාමීන් වහන්සේගේ அந்த වචනේ உலர்ந்து போன எலும்புகளுக்குள் போன பிறகு ඒ වියලි ඇට මතට ගියායින් පසුව என்ன நடக்குதா? මොකක්ද සිද්ධ වුනේ? அப்பொழுது ஆவி அந்த வசனத்துடைய வல்லமையினாலே அந்த ஆவி அவர்களுக்குள் இறங்கி වචනේ බලය නිසා ඒ ආත්මයේද බැසෑවි. அவர்கள் உயிரடைந்து ඔහු බණ පිටින් ඇවි. காலூன்றி ඔවුන් හිටගෙන மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். මහත් සේනාවක් ලෙසට ஹalleluya. සිටගත්තා. හලෙලූයා. உலர்ந்து போய் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாது இருந்த எலும்புகள் වියලියට පත් වෙලා කිසි දෙයකට ප්‍රයෝජනයක් නැති සිටපු ඇටවල් கர்த்தருடைய வசனம் வந்தோன்னு என்ன நடந்துச்சா? උන්වහන්සේගේ වචනේ ආපුවම මොකක්ද වුනේ? சொல்லுங்க, என்ன நடந்துச்சா? මොකක්ද වුනේ? உயிரடைந்தது. ඔව් ජීවත් වුණා. நாங்க 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசித்தோம். අපි දෙවෙනි පදේ කියවනකොට අපි இல்லையா? කියවවා. அவைகள் திரளாய் கிடந்தது. ඒ බොහෝ ඇටවල් තිබුණා. அவைகள் உலர்ந்து போய் கிடந்தது. ඒවා වියලි බවට පත් වෙලා තිබුණා. கிடந்தார்கள் இருக்குதா, கிடந்ததுன்னு இருக்குதா? තිබුණා කියලා තිබෙනවද? ඉන්නවා කියලා තිබ්බද? கிடந்ததுன்னா என்ன? තිබ්බා කියලා කියන්නේ මොකද්ද? அதுக்கு உயிர் இருக்குதா? ඒකට පණක් තිබෙනවද? கிடந்தது. ඒක එහෙම තිබ්බා කියලා කියනවා. ஹalleluya. ஹalleluya. 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது නමුත් 10 වෙනි පදයට අපි එන්නා වූ அவர்களுக்கு உயிர் பிரவேசித்தபடியினாலே ජීවත්ව නැගිට அவர்கள் එවුන් காலூன்றி மகாசேனையாய் நின்றார்கள் என்று நாங்கள் ඉතා வாசிக்கிறோம். මහත් සේනාවක් හැටියට සිටගත්තෝය කියලා අපි කියවනවා. ஆமென். ආමේන්. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள தேவ வசனம் இல்லாட்டி මනුෂ්‍යගේ ජීවිත තුළ දෙවියන් වහන්සේගේ වචනයක් නැතිනම් அவங்க ஒரு மரித்த நிலைமையில தான் இருப்பாங்க. ඔහු මරණයට පත් වුණාට සමානයි. ஏதோ இருப்பாங்க, ඔහු නිඳීවි. ஏதோ திரளாய் இருக்கிறாங்க, ඒත් මහත් ලොකු සෙනගක් ஏதோ ලෙස கூட்டமா ඉඳීවි. கிடக்குறாங்க. ඔහු මහත් ලොකු සෙනගක් ලෙස ඉන්නවා. எந்த அசைவும் இல்ல, ඒ නමුත් කිසිම எந்த සෙලවීමක් ஒரு නැහැ. மாற்றமும் இல்ல. කිසිම වෙනස්කමක් නැහැ. ஹalleluya. හalleluya. சில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். සමහර විට අපේ ආත්මික ජීවිතේට இந்த ඒකයි எலும்புகளை ஆண்டவர் யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? මේ ඇටවර්ග ස්වාමීන් වහන්සේ කාට සංසන්දනය කළද කතා කරන්නේ? என்ன யாருன்னு சொல்லப்படுறது? ස්වාමීන් වහන්සේ කාට 11வது வசனத்திலே 11 වෙනි පදේ அப்பொழுது කියවමු. அவர் என்னை நோக்கி එවිට උන්වහන්සේ මට කතා කොට மனுபுத்திரனே
மனுஷனே මනුෂ්‍ය පුත්‍රය இந்த எலும்புகள் මේ ඇට නම් இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. ඊශ්‍රායෙල් වංශය කියලා කියනවා. ஆமென். ආමේන්. அப்ப ஆண்டவர் ஒரு சாதாரண எலும்புகளை குறித்து பேசுறாரு. එහෙනම් ස්වාමීන් වහන්සේ සාමාන්‍ය ඇටවල් ගැනද කතා කරන්නේ? யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? උන්වහන්සේ කා ගැනද කතා சத்தமா කරන්නේ? பேசுங்க. யாரை பத்தி பேசுறாரு? උන්වහන්සේ කා ගැනද කතා இஸ்ரவேல் ஜனங்கள், කරන්නේ? ඊශ්‍රායෙල් ජනතාව தேவனுடைய ගැන. பிள்ளைகள். දෙවියන් වහන්සේගේ ජනතාව ஆண்டவர் சொல்றாரு, ගැන. ஏதோ திரளா இருக்கிறார்கள். ස්වාමීන් වහන්සේ කියන උන්ලක සෙනගක් ඇටියට ඉන්නවා. ஆனா ஒரு அசைவு இல்ல. නමුත් කිසිම සෙලවීමක් ජීවන නැහැ. இல்ல. කිසිම ජීවනයක් ஆனால் නැහැ. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள் பிரவேசித்த பொழுது නමුත් ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ඔවුන් ලෙසට ආවට அவர்கள் உயிரடைய ඔවුන් ஆரம்பித்தார்கள். ජීවත් වෙන්න පටන් அவர்கள் பலப்பட ඔවුන් ஆரம்பித்தார்கள். බලවත් ලෙසට හැරුණා. அவர்கள் காலூன்றி நின்றார்கள். ඔවුන් මාත් සෙනගක් ලෙස இப்ப கர்த்தருக்காக හිටගත්තා. எதையாவது செய்யக்கூடிய ஒரு மகா பெரிய சேனையாய் දැන් மாறினார்கள். ස්වාමීන් වහන්සේ උදෙසා මොකක් හරි කරන්න ඕනි කියලා මහත් සේනාවක් ලෙසට ඇඩ ගැහුණා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? කී දෙනෙක් උන්වහන්සේගේ වචනයට சில වැදගත්කම நம்ம அற்புதம் දෙනවද? எங்காவது நடந்தா அங்கோட பாப்போம். සමහර කලට අපි ආස්කමක් කොහේ හරි සිද්ධ වෙනවා නම් එහෙට දුවන්න சிலர் බලනවා. தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுவார்கள். සමහර කට අනාගත වතුරල් ලෙස என்ன பத்தி ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? මං ගැන යම් කිසි எனக்கு දෙයක් என்ன කියන්න நடக்க නැද්ද போகுதுன்னு කියලා? பேச மாட்டாங்களா? මට මොකද්ද වෙන්න යන්නේ කියලා කතා කරන්නේ නැද්ද කියලා? ஹalleluya. හalleluya. சில நேரம் ஆண்டவர் பேசலாம். සමහර විට උන්වහන්සේ කතා ஆனா කරයි. எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் பிரதானமானது என்னது? නමුත් අපේ ජීවිතේ ඉතාමත් වැදගත් කොටස මොකද්ද? என்ன எங்களுக்குள்ள இருக்கணும்? අපි තුල මොකද්ද තියෙන්න ඕනේ? சத்தமா சொல்லுங்க. என்ன எங்களுக்குள்ள තුල இருக்கணும்? මොකක්ද තියෙන්න ඕනේ? எதனால நாங்க நிரம்பி இருக்கணும்? අපි මොකෙන්ද පිරීලා ඉන්න கர்த்தருடைய ඕනේ? வசனம். උන්වහන්සේගේ වචනේ. ஹalleluya. Hallelujah. அந்த வசனம் தான் எங்களை நிலைநிறுத்த போகிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ அந்த තමයි අපි வசனம் தான் எங்களை பலப்படுத்த போகிறது. උන්වහන්සේගේ වචනේ තමයි අපි அந்த வசனம் தான் எங்களை கர்த்தரோடு நிற்க பண்ண போகிறது. ඒ වචනේ තමයි උන්වහන්සේත් සමග අපි සිටවන්න යන්නේ. ஹalleluya. Hallelujah. வசனம் எங்களுக்குள்ள இருந்தா වචනේ අප තුල என்ன තිබෙනවා. பிரச்சனை வந்தாலும், මොන ප්‍රශ්නයක් என்ன போராட்டம் வந்தாலும், මොන පෙරබැඳීම எந்த ආවා, சோதனை வந்தாலும் මොන පරීක්ෂාවක් நாங்க நிலைத்து நிற்போம். අපි ஏன்னா ඉන්නවා. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை திடப்படுத்தும். මක් නිසාද උන්වහන්සේගේ වචනේ අපිව බලවත් කරනවා. ஹalleluya. Hallelujah. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி அந்த எரேமியாவோட வாழ்க்கையில கூட මක් නිසාද මෙච්චර ලොකු අනාගත වතුරක් ලෙස හිටුවේ கடந்த நாட்கள் உபவாச එරේමියාගේ ஜெபத்துல அந்த ජීවිතයකට. பகுதியை நாங்கள் தியானித்தோம். අපි පෞසගියත නිරාහාරී ආඥා තුල எரேமியா 20ஆம் அதிகாரத்துல එරේමියා පොතේ 20 වෙනි 9வது පදයේ வசனத்துல 9 වෙනි පදය எரேமியா மிகவும் சோர்ந்து போனவனாக එරේමියා ඊට කැළඹිච්ච තත්වයට පත් ஒரு වුණා. காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். යම් කිසි දෙයක් ඔහු ලියලා තිබෙනවා. எரேமியா 20வது அதிகாரத்துல එරේමියා 20 වෙනි 9வது පරිච්ඡේදයේ வசனத்தை வாசிங்க. 9 වෙනි පදයේ කියවමු. வாசிப்போம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தா பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே ஹalleluya. හalleluya. என்ன தீர்மானம்? ඔහු මොකක්ද ගත්ත තීරණය? என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? ඔහු මොකක්ද ගත්ත තීරණය? ஒரு தீர்க்கதரிசி, ඔහු ඒක අනාගත தேவனால் වතුරේ பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதர் දෙවියන් වහන්සේලා වෙතින් පාවිච්චි කරන්නා වූ මිනිස්සෙක් சோர்ந்து போனவனாக ඔහු කැළඹිලි තත්වයට පත් என்ன වෙලා தீர்மானம் எடுக்கிறாரு? ඔහු මොකක්ද ගන්නා වූ තීරණය? என்ன சொல்றாரு பாருங்க. ඔහු මොකක්ද කියන්නේ කියලා நான் அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் වහන්සේ සඳහන් නොකරන්නේ இனிமே තවද கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன். වහන්සේගේ නාමයෙන්ද මම කතා නොකරන්නේ මේ ஏன் කියනවා. அப்படி சொல்றாரு? ඔහු ඇයි එහෙම කියන්නේ? சொல்லுங்க பாப்பா, ஏன் சொல்றாரு? ඇයි ඔහු ඒ ලෙසට කියන්නේ? ஏன்னா அவர் ஆண்டுடைய வார்த்தையை உண்மையா சொன்னா මක් නිසාද ඔහු ස්වාමීන් වහන්සේගේ වචනේ තවංක ලෙස කියන විට ராஜாக்கள் கொண்டு போய் அவரை சிறையில போடுறாங்க. රජුරෝ ගෙනියලා ඔහු හිරගෙදරට දමනවා. ஆசாரியர்கள் அவரை எதிர்க்கிறாங்க. පූජකයන් ඔහුට විරුද්ධ நீ වෙනවා. தவறு செய்யற, ඔබ වැරද්දක් நீ කරනවා. தண்டிக்கப்பட போற, ඔබ දඬුවම් அல்லது உடைய ராஜ்யம் இப்படி முடிய போகுது. ඔබගේ රාජ්‍ය මේ ලෙසට இப்படி ඉවර ஏதாவது වෙන්න යනවා கர்த்தருடைய කියලා. வார்த்தையை உண்மையாய் சொல்லும் பொழுது ඒ විදිහට ස්වාමීන් වහන්සේගේ වචනේ තවංක ලෙස ඔහු කියන විට என்ன செய்யறாங்க? මොකක්ද කරන්නේ? பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். බොරුවට අනාගත වචනේ කියන කට්ටිය ඔවුන් පිළිගන්නවා. பொய்யா சொல்றவங்க என்ன சொல்லிருப்பாங்க? බොරුවට කියනව අය මොකක්ද உங்களோட ராஜ்யம் කියන්නේ? நிலை நிற்கும், ඔබගේ රාජ්‍ය நீங்க පැවතේ. நல்லா இருப்பீங்க. ඔබ යහපත් ලෙසට ඉඳී. அது அப்படி ஆண்டவர் சொல்லி சொன்னா பரவாயில்லை. ඒක ස්වාමීන් වහන්සේ කියලා කිව්වා නම් இவர் කමක් නෑ. எரேமியா கர்த்தர் சொன்னதை சொல்லும் பொழுது එරේමියා ස්වාමීන් වහන්සේ කියපු அவனை දේ எதிர்த்து කිව්වම அடிக்கடி அவனை காவலிலே வைத்த பொழுது ඔහුට විරුද්ධ වෙලා නිතරම ඔහු ඉරබාරයට ගත්තා. ஜெயிலுக்கு போறதும் வெளியே வாரதும். හිරගෙදරට යනවා එළියට එනවා. வசனத்தை சொல்லிட்டா உள்ளுக்கு போயிடுறாரு. වචනේ කිව්වොත් හිරගෙදරට යනවා. ஹalleluya. හalleluya. எரேமியா ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. එරේමියා ඊටාම என்ன කැළඹිලි தீர்மானம் எடுத்தாரா? ඔහු ගත්ත තීරණය இனி කුමක්ද? ஆண்டவரை நான் பிரஸ்தாப பண்ணவும் மாட்டேன், ඒ ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මම அவரை කියන්නේ உயர்த்த மகிமைப்படுத்த மாட்டேன், වහන්සේව මම මහිමයට පත් இனி ஆண்டுடைய வார்த்தையை நான் பேசவும் மாட்டேன் ආයෙ මම ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියන්නෙත් නෑ කියලා. அப்படி நினைச்சாரு. එහෙම හිතුවා. பேசாமல் இருப்பேன் என்றேன். එයා එහෙම කියා කතා කරන්නේ නෑ කියලා කිව්වා. வாசிங்க தொடர்ந்து. දිගටම කියවමු. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது.
அதை சகித்து இளைத்து போனே, எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. ஹalleluya. ஹalleluya. சோர்ந்து போறவனா சொன்னா இனி பேச மாட்டேன் ஆண்டவரை பத்தி. කැළඹිලි තාත්තේ පත් கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ආය ස්වාමීන් වහන්සේ அவரை වචනේ மகிமைப்படுத்த කාටවත් දෙන්නේ மாட்டேன். නැහැ කියලා. ඔහුව මහිමයට පත් அப்படி කරන්නේ නැහැ நினைச்சாலும் කියලා. එයා එහෙම සිතුවත් என்ன நடந்துச்சா? මොකක්ද සිද්ධ වුනේ? கர்த்தருடைய வார்த்தை எங்க இருந்துச்சா? උන්වහන්සේගේ වචනය කොහෙද තිබ්බේ? சில நேரம் நான் இப்ப கேட்டா இன்னைக்கு போனோம்னா தெரியல. දැන් අපි යවුවන මේ ස්ථානයෙන් පිටව යනකොට ඒක දන්නේ என்ன නැහැ. பிரசங்கம்? මොකක්ද என்ன කරපු ஆண்டவர் දේශනාව? பேசினாரு? මොකද්ද ස්වාමීන් වහන්සේ කතා කරේ? ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. எரேமியா என்ன சொல்றாரு? எரேமியா මොකක්ද கர்த்தருடைய வசனம் කියන්නේ? எங்க இருந்துச்சா? ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කොහෙද තිබ්බේ என்னுடைய කියලා කියන්නේ? எலும்புகளுக்குள் அடைப்பட்டு ඒක මාගේ ඇට තුලේ වැසි. எரிகிற அக்கினியை போல වැසි ඇවිලෙන என் ගින්නක් இருதயத்தில் இருந்தது. මගේ සිත තුල තිබුණා. அதனால எனக்கு என்ன செய்ய முடியல? ඒ නිසා මට මොකක්ද කරන්න බැරි என்னால වුණේ? சும்மா இருக்க முடியல. ඒ නිසා මට නිකන් ඉන්න බැරි கர்த்தருடைய වුණා. வார்த்தை பேசாம இருக்க முடியல. උන්වහන්සේගේ වචනේ කතා அவரை කරලා ඉන්න பிரஸ்தாபப்படுத்தாம இருக்க முடியல. උන්වහන්සේගේ නාමය ඔසවන්න அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஆழத்துக்குள்ள தேவ வார்த்தை இருந்தால் බලන්න ස්වාමීන් වහන්සේ මේ දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් තුල උන්වහන්සේගේ වචනේ ඉත என்ன ගැඹුරු பிரச்சனை வந்தாலும், මොන என்ன ප්‍රශ්නයක් போராட்டம் வந்தாலும், මොන පොරබැඳීම என்ன கலக்கம் வந்தாலும், මොන அந்த ප්‍රශ්නයක් வார்த்தை அவனை என்ன செய்கிறது? ඒ වචනේ ඔහු මොකක්ද කරන්නේ? என்ன செய்கிறது? මොකක්ද කරන්නේ? அனல் மூட்டுது. ඒ වචනේ ඔහු அந்த வசனம் அவனை ඇවිලවනවා. ඒ பலப்படுத்துகிறது. වචනේ ඔහුව அந்த පුබුදනවා. வசனம் அவனை ඒ தைரியப்படுத்துகிறது. වචනේ ඔහුට எரேமியா ධෛර්යයක් சொன்ன දෙනවා. எங்கெல்லாம் வசனம் இருந்துச்சா? එරේමියා කියන කොහෙද ඒ වචනේ அவனால எப்படி තිබුණේ? உணர முடியுதா? ඔහුට කොහොමද ඒක තේරුම් ගන්න கர்த்தரை கொடுத்த அந்த පුළුවන්? வைராக்கியம், ස්වාමීන් වහන්සේ அந்த තුල தேவ තිබේ வார்த்தை වෛරය, ඒ වචනය எங்க இருந்துச்சு சொல்றாரு? කොහෙද තිබ්බේ என் කියලා ඔහු எலும்புகளுக்குள்ள කියන්නේ. அடைப்பட்டு මගේ ඇට තුල ஒரு සිරවි எரிகிற அக்கினியை போல වැසි වෙන්නා වූ ඇවිලෙන என் ගින්නක් ලෙස இருதயத்திலே இருந்தது. මගේ හදවතේ තිබුණා இன்னைக்கு කියලා. தேவனுடைய வசனத்தை எங்க வச்சிருக்கிறோம்? අද අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ කොහෙද තබා அவருடைய තියෙන්නේ? வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் අපි கொடுக்கிறோம்? උන්වහන්සේගේ වචනේට කොච්චර எத்தனை වැදගත්කමක් பேர் வசனத்துல දෙනවද? நிலைத்திருக்கிறோம்? කී දෙනෙක් අපි වචනේ රැඳී வசனம் සිටිනවද? இருந்தா தான் கால் ஊண்டி நிக்கலாம். අපිට වචනේ තිබ්බොත් තමයි අපිට සිත ගන්න வசன வார்த்தை පුළුවන්. இருந்தா தான் கத்தருக்காய் எழும்பலாம். වචනේ තිබ්බොත් තමයි ස්වාමීන් වහන්සේ උදෙසා නැගිටින්න පුළුවන්. ஹalleluya. அப்ப சோர்ந்து போன எரேமியாவை கட்டி எழுப்பியது எது? එතකොට කැළඹිලි තත්තුනට යෙරේමියාව තටුවල නැගිටුවේ அவனுக்குள்ள කවුද? தேக்கி அவன் வைத்திருந்த தேவனுடைய வார்த்தை. ඔහු තුල ඔහු තබා තිබු දෙවියන් වහන්සේගේ වචනය. ஹalleluya. அந்த வார்த்தை எப்பொழுதும் அக்கினியாய் அவனுக்குள்ள எரிந்து கொண்டிருந்தது. ඒ වචනේ හැම විටම ගින්නක් ලෙස அவனை ඔහු තුල அவனோடு ඇවිලෙමින් பேசியது. තිබුණා. ඔහුත් එක කතා කරා. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க? ரொம்ப சோகமா ஆளுகளே போது. ஹalleluya. හalleluya. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்குதா? ඔහුගේ වචනේ වල බලය சத்தமா තිබෙනවා. வல்லமை இருக்குதா? බලය තිබෙනවා. ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசுகிறாரா? ස්වාමීන් වහන්සේ වචනේ රැගෙන அவருடைய කතා வார்த்தை எங்களை කරනවා. உருவாக்குகிறதா? උන්වහන්සේගේ அவருடைய වචනේ வார்த்தை எங்களை சரி செய்கிறதா? උන්වහන්සේගේ වචනේ அவருடைய අපිව வார்த்தை எங்களை හරිගස්සනවාද? கண்டிக்கிறதா? ස්වාමීන් වහන්සේගේ அவருடைய වචනේ வார்த்தை අපිව எங்களுக்கு තරවටු ஆலோசனை කරනවාද? கொடுக்கிறதா? ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ஹalleluya. අපිට දෙනවද? அவருடைய வசனத்துல எல்லாம் இருக்குது. උන්වහන්සේගේ වචනේ තුල සෑම දෙයක්ම තිබෙනවා. மிக்ஸ் ரைஸ் மாதிரி. ඒක මික්ස් රයිස් එකක් වගේ. ஆமே. ආමෙන්. அன்பும் இருக்குது, ඒකේ ආදරේ තිබෙනවා. கண்டிப்பும் இருக்குது. ඒකේ තරවටු කිරීම තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஆசீர்வாதமும் இருக்குது. ආශිර්වාදය තිබෙනවා. வார்த்தை கீழ்ப்படியாடி சாபமும் இருக்குது. වචනේට කීකරු වුණ නැත්නම් ශාපේද තිබෙනවා. எல்லாம் இருக்குது. මේ හැම දෙයක්ම சில நேரம் තිබෙනවා. நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறோம்? අපි සමහර විට කෝකද තෝරගන්නේ? என்னத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? අපි සමහර කවස්තාවලදී මොන දේද තෝරලා எனக்கு எது சாப்பிட ගන්නේ? பிடிக்குமோ? මට මොනවාද කන්න කැමති? ஆமே. இல்லையா? சிலருக்கு பீஃப் பிடிக்காது, සමහර කට්ටියට බීෆ් சிலருக்கு fish பிடிக்காது. සමහර කට්ටියට මාළු කැමති නෑ. அதனால என்ன செய்வாங்க? ඒ නිසා ඔයාලා මොකද කරන්නේ? எது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, මොන දේද ඔවුන්ට எது කැමති? அவங்களுக்கு சார்பா இருக்குதோ මොන දේද ඔවුන් වෙත அதை තිබෙන්නේ? மட்டும் எடுத்துக்கொள்றது. ඒ දේ විතරක් ඔවුන් තෝරලා மத்தத ගන්නවා. தள்ளிடுவாங்க. අනිත් එක ඔවුන් ඉවත් ஆனால் කරනවා. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா ඒ இருக்கிறது. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ වචනේ Hallelujah. පැත්තටම කූර තියෙන එක அங்கிட்டும் வெட்டும் ආයුධය. இங்கிட்டும் வெட்டும். ඒක ඒ පැත්තේ ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. ආශිර්වාදයක් අපිට எங்களுடைய දෙනවා. வாழ்க்கையில கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்க வேண்டிய காரியங்களை கண்டிக்கிறதாயும் අපේ இருக்கிறது. ජීවිතය තුළ තරවටු කරන්න ඕන අවස්ථාවේදී அந்த වචනේ தேவ තරවටු வார்த்தை எங்களுக்குள்ள කරනවා. இருந்தா උන්වහන්සේගේ වචනේ අප තුළ நாங்கள் තිබුණා නම් ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்போம். අපි ආශිර්වාදමත් ජනතාවක් හැටියට ඉන්නවා. ஹalleluya. හalleluya. எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். එලිසා මහත් ලොකු අනාගත වතුරෙක් ලෙස සිටියා. எலியாவுக்கு கைகளை கழுவுகிற ஒரு மனுஷனாய் இருந்தாலும் கூட, එලියාට අත්සෝදලා හරිනව මිනිහෙක් හැටියට எலியாவுடைய හිටියා. கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிற ஒருவனாய் இருந்தாலும் கூட, එලියාගේ අත්සෝදන වතුර දමන්නව මිනිහෙක් எலியாவை හිටියා. தேவன் எடுத்துக்கொண்ட பிறகு එලියාව දෙවියන් වහන්සේ ගත්තායින් පසුව அவன் என்ன ஆண்டவர்ட்ட கேட்டான்? එයා මොකද ස්වාමීන් වහන්සේගෙන් எலியா போக ඇසුවේ? முன்னுக்கு அவன் ஆண்டவர்ட்ட என்ன கேட்டாரு? එලියා යන්නට ප්‍රතිම ස්වාමීන් වහන්සේගෙන් මොකක්ද எலியாவுக்குள்ள ඇසුවේ? இருக்கிற வரம், එලියාට දෙන්නව ඒ වරම් வல்லமை ඒ බලය எனக்கு எவ்வளவு வேணும்? මට කොච්චරක්ද ඕනේ? டபுளா வேணும். ඒක මට දෙගුණයකින් ඕනේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. பெற்றுக்கொண்டானா? ඔහු ලබා ගත්තද? ஹalleluya. இல்ல இப்ப எலிசா செத்துட்டாரு. එලිසා දැන් මිය ගියා. என்ன நடக்குதுன்னா, එතකොට මොකක්ද வாசிங்க වෙන්නේ? 2 ராஜாக்களிலே අපි කියමු
දෙවනි රාජාවලියේ 13வது அதிகாரத்துல 13 වෙනි පදයේ 21வது வசனத்தை வாசிங்க. 21 වෙනි පදයේ කියනවා. 2 ராஜாக்கள் දෙවනි රාජාවලිය 13வது அதிகாரம் 13 වෙනි පරිච්ඡේදයේ 21வது வசனம் 21 වෙනි පදය வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேத அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. ஹalleluya. என்ன நடக்குது இங்க? මේ ස්ථානයේ මොකක්ද ஒரு மரித்த பிரேதத்தை கொண்டு வருகிறார்கள். මලමිනියක් ගෙනියනවා. அதை எங்க போடுறாங்கன்னா කොහෙද වලලන්නේ? எலிசா மரித்து போன கல்லறையில நம்ம அதை தூக்கி போடுகிறார்கள். එලිසාගේ සොහොන්ගේ මතට ඒක දාබනවා. எலிசா மரித்து இப்போ 1 வருஷம் ஆயிட்டு. முதல் வசனம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னால் உள்ள வசனத்துல ඒක ප්‍රථම පදයේ කියනවා எலிசா மரித்து அடுத்த வருஷம் இந்த சம்பவம் நடக்கிறது. එලිසා මැරිලා ඊළඟ අවුරුද්දේ මේ දේ සිද්ධ இப்ப எலிசாவுடைய எலும்பு மட்டும் தான் இருக்குது. දැන් එලිසාගේ ඇටසැකිලි විතර ඒ ස්ථානයේ තිබෙන්නේ. ஹல்லேலூயா. அந்த மரித்து போன பிரேதத்தை ඒ මලමිනිය எலிசாவுடைய அந்த எலும்புகள் இருந்த இடத்திலே தூக்கி வீசிய பொழுது එලිසාගේ සොහොන්ගේ මතට දැමුව විට என்ன நடந்துச்சா? මොකක්ද සිද්ධ அந்த වුනේ? பிரேதம் எங்க போய் விழுது? ඒ මිනිහම කොහෙද ගිහලා වැටෙන්නේ? எலிசாவின் எலும்புகள் மீது. එලිසාගේ ඇටවලට. அந்த எலும்பு பட்ட உடனே ඒ ඇට වැදුන විටම மரித்து போன மனிதன் මරණයට පත් වුණා உயிர் பெற்று මනුෂ්‍යයා ඔව් පණ அவன் ලැබලා கால் ஊன்றி எழும்பி ඔව් நிற்கிறான். පය ගාලා නැගිට සිටියා. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு பிரேதான தூக்கி போட்டுட்டு போறாங்க. ඔව් මලමිනිය කියලා දැමුවේ ஆனா මලමිනිය. எலிசாவுடைய எலும்புகள் பட்ட உடனே නමුත් එලිසාගේ ඇටයකට කැවරුණ கர்த்தருடைய வல்லமை அந்த වෙලාවේදී பிரேதத்தை தொட்டது. ස්වාමීන් වහන්සේගේ බලයේ මලමිනිය செத்து ස්පර්ශ போனவன் කළා. உயிரோட எழும்புறான். ඔව් මැරුණ එක්කෙනා ඒ පණ பாருங்க, පිටින් பாவனுடைய அந்த නැගිටිනවා. வல்லமை ඒ බලන්න ஒரு ස්වාමීන් மனுஷன் වහන්සේගේ மரித்து බලය போன பிறகு அவனுடைய எலும்புகளுக்குள்ள கூட அந்த வல்லமை இருக்கிறது. දේව මනුෂ්‍යෙක් මැරුණ විට ඒ அந்த ඇටවල අභිෂේகம் පවා ඒ බලය இருக்கிறது. තිබෙනවා. ඒ ඇටවල ඒ අභිෂේකය තිබෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. யாருடைய எலும்புலயோ யாருடைய வல்லமை இருக்கு நமக்கு என்ன இல்லையா? කාගේද ඇටසැකිල්ල කාටද බලය තිබෙනවා අපිට මොකද්ද? ஆமென். முடிஞ்சு போயிட்டு நல்லா சாப்பிட்டா சரி. අපි ගෙදර ගිහලා හොඳට කෑවනම් හරි. உட்காந்துக்கிட்டே என்ன சமைச்சிட்டு வந்தோம்? අපි දැන් වාඩි වෙලාම මොකක්ද උයලා තියලා ආවේ? என்னத்தை போய் சமைக்கணும்? මොකක්ද කියලා උයන්නට ඕනේ. போனோன்னு முதல்ல எதை சாப்பிடணும்? ගේ ගමන් ඉස්සෙල්ලාම මොකක්ද කන්න ඕනේ? அப்படிதானே ஓடிக்கிட்டு இருக்குது. එහෙම නේද හිතන්නේ? ஹalleluya. හalleluya. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ அந்த බලය வார்த்தையை நீங்க තිබෙනවා. வாஞ்சித்து பெற்றுக்கொண்டால் ඒ වචනේ ඔබ அந்த පිපාසයෙන් வார்த்தை ලබා உங்களுக்குள்ளே ගත්තා නම්, இருந்தால் ඒ වචනේ ඔබ තුල තිබේ නම් அது பெரிய காரியங்களை செய்யும். ඒ මහත් ලොකු දේවල් அந்த කරයි. வார்த்தையின் அபிஷேகத்தால் தேவன் உங்களை ඒ நடத்துவார். වචනේ අභිෂේකයෙන් ஒரு ස්වාමීන් மனுஷன் වහන්සේ ඔබ வாழும் මඟ பொழுது පෙන්වයි. அபிஷேகத்தோட இருந்தான் ඒක මිනිහෙක් ජීවත් වෙන විට அவன் අභිෂේකයෙන් செத்த பிறகு සිටියා. கூட ඒන්නත් මරණයට அவனுடைய පත් වුණාට எலும்புகளுக்குள்ளே පස්සේ அந்த அபிஷேகம் ඒ இருக்குது. ඇටසැකිල්ල වලත් ඒ අභිෂේකය ஹalleluya. තිබුණා. அது இன்னொருவனை வாழ வைக்கிறது. ඒක තව කෙනෙක්ව ජීවත් කරනවා. ஆமென். ஆமென். எனவே நம்ம தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். අපි දෙවියන් වහන්සේගේ දේවල් වලට தேவனுடைய වැදගත්කම வார்த்தைக்கு நாங்கள் දෙමු. முக்கியத்துவம் අපි கொடுப்போம். දෙවියන් වහන්සේගේ වචනයට அவருடைய වැදගත්කම வார்த்தை දෙමු. எங்களுக்குள்ள நிரம்பி இருந்தால் වහන්සේගේ වචනේ අප තුල පිරී நாங்க තිබෙනවා. பலனா இருப்போம். අපි බලවත් நாங்க වෙනවා. மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா අපි இருப்போம். අන් අයටද ආශිර්වාද சோறுகள் போராட்டங்கள் வரும் பொழுது පොර බැඳීම හා ප්‍රශ්න එන அந்த විට வார்த்தை எங்களோட பேசும். ඒ වචනේ අපිත් அந்த සමග வார்த்தை කතා எங்களை කරනවා. திடப்படுத்தும். ඒ වචනේ අපිව அந்த දිරිමත් வார்த்தை நாங்க කරනවා. காலுண்டி நிற்கக்கூடிய பலனை எங்களுக்கு ඒ கொடுக்கும். වචනේ අපිට බලයක් දෙනවා අපිව නැගිට සිටින්නට. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. ஹalleluya. හalleluya.